வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் புது நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வலி எப்போதும் கண்ணீரில் மட்டும் இருப்பதில்லை, சில நேரங்களில் சிரிப்பிலும் மறைந்து நிற்கும். எவரையும் ஏமாற்றாமல், துரோகத்தின் வழியை கொடுக்காமல், மிக தெளிவாக உண்மையை மட்டுமே பேசுபவன் பெயர் பைத்தியக்காரன். நல்லவனாயிரு, ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே. நல்லவனை உலகம் மதிப்பதில்லை. வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது, அனுபவிப்பவனுக்கு தான் தெரியும். அடுத்தவர்களை சிரிக்க வைப்பவன் வாழ்வில் அழுது பழக்கப்பட்டவன். நீயாக இல்லாதவரை போல வலிகள் உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். வலிகள் என்றால் எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விட்டுதான் இன்பம் என்பது எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துகின்றது இந்த வாழ்க்கை. ஒவ்வொரு இதயத்திலும் ஏதாவது ஒரு வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை முட்டாள்கள் கண்களிலும் அறிவாளிகள் புன்னகையிலும் மறைத்து கொள்கிறார்கள். அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். துன்பத்தை நினைத்து மகிழ்ச்சி இழக்காதே, காதலை நினைத்து வாழ்க்கை இழக்காதே, சோதனையை நினைத்து வெற்றியை இழக்காதே. நமக்கு நெருக்கமானவர்கள் நம்முடன் பேசாத போது ஏற்படும் வலியை விட அவர்கள் மற்றவர்கள் நெருக்கமாக பேசும்போது ஏற்படும் வலி அதிகம். பொறுத்தது போதும், வெறுத்ததும் போதும், கண்ணீர் சிந்தியதும் போதும், வெந்ததும் போதும், துடைத்ததும் போதும், துடித்ததும் போதும், துடைத்து விட்டு போ. உங்களிடம் பணம் இல்லை, வசதி இல்லை என்று ஒதுக்கும் உறவுகளிடம் சொல்லுங்கள், என் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. தவறுகளை சுட்டி காட்டும் உறவுகளை அருகில் வையுங்கள், தவறுகளை குத்தி காட்டும் உறவுகளை தூரத்தில் வையுங்கள். வாழ்க்கை நிச்சயம் மாறும். இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவு தோற்றுப்பார். சுற்றி இருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய். உன்னை விளக்கிய பொய்யான உறவை விட்டுவிடு, ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உறவை, அவர்கள் இழந்திருப்பது உண்மையான உண்மை. பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புது நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.